பார்ட் 2 சின்னதாக போட வேண்டியதாகிடுச்சு. அந்த வீடியோ கண்டினியூவாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஸோ என்ன சொன்னேன்னா, இந்த த்ரெட்டை வந்து யார் மேனேஜ் பண்ணுறா? இந்த த்ரெட் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகணும், அப்போ எக்ஸிக்யூட் ஆகணும்னா அது வந்து ஷெடியூலரில் எக்ஸிக்யூட் ஆகுது, ஐ மீன் மேனேஜ் பண்ணுது. ஸோ நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, இப்போ சிபியூவில் ஒரு மெமரியில் ஒரு வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ அதை வந்துட்டு என்ன ஆகும்னா, த்ரெட்லேருந்து சிபியூ ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அது என்னன்னு சொல்கிறேன், இந்த நியூ எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் இது டீட்டெயிலாக பாருங்கள். இதில் ஒரு இது இருக்குது, ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இது வந்து சிபியூன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிபியூ இது வந்து ரெஜிஸ்டர், சிபியூ ரெஜிஸ்டர். ஓகேங்களா? ஸோ சிபியூவில் வந்து ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி சிபியூலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏரோ மார்க், ஓகே, ஒரு டபுள் ஏரோ மார்க்கே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷிங் இருக்கும், இந்த லேயர். இது ஆக்சுவலி கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று சொல்ல வரேன், அதுக்காக தான். கேஷ் இருக்கும், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி இருக்கும், சாரி ரேம், அதான் மெயின் மெமரி. ஓகேங்களா? ஸோ நம்ம ரேம்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும். ஸோ ஒவ்வொரு த்ரெட்டும் வந்துட்டு ஓஎஸ் ஷெடியூலில் தான் மேனேஜ் பண்ணுது. த்ரெட்டில் ஒரு டேட்டாவோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா, த்ரெட் வந்து சிபியூவில் போய் ஸ்டோர் ஆகி ரேமில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் 1 வந்து ரன் பண்ணுதுன்னு வச்சிங்களேன். த்ரெட்டை வந்துட்டு யார் வந்து மேனேஜ் பண்ணுறா? ஓஎஸ் ஷெடியூலர். ஸோ சிபியூ வந்து ஸ்டார்டட் ரன் ஆகும். இப்போ வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுதுன்னா என்ன ஆகும்னா, சிபியூ ரெஜிஸ்டரில் ஆகும். ரெஜிஸ்டர் வந்து கேஷில் ஸ்டோர் பண்ணோம், அப்புறம் மெயின் மெமரி போகும். ஓகேங்களா? இது எதுக்கு இந்த சொல்கிறேன்னா, மெயின் மெமரி தான் வந்துட்டு ஃபைனலாக வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரெட் என்ன பண்ணுது, இப்போ வந்துட்டு ஒரு ஏன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், ஏ ஈக்குவல் டு 10. ஸோ இந்த இடத்துல இதை நான் எங்கே கொண்டு வரணும்னா இங்கே. ஓகேங்களா? இப்போ இது வந்து ரெஜிஸ்டரில் ஒரு த்ரெட் வந்து ஸ்டோர் ஆகிருது. ஆனால் அதோடைய டிஃபால்ட் வேல்யூ, சாரி ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், ஒரு ஏன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? டிஃபால்ட்டாக மெயின் மெமரியில் அதோடைய இனிஷியல் வேல்யூ வந்துட்டு ஏ ஈக்குவல் டு 100. இப்போ த்ரெட் 1 வந்துட்டு இதை விட்டுருங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு 10, இந்த ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ரேமில் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு 100ன்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்குது. த்ரெட் 1 என்ன பண்ணுதுன்னா, இந்த ஏ ஈக்குவல் டு த்ரெட் 1 ஏ ஈக்குவல் டு 100 10 வந்துட்டு மாடிஃபை பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து ரெஜிஸ்டரில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு த்ரெட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த த்ரெட் வந்துட்டு ஓகேங்களா, சிபியூ, ரெஜிஸ்டர், கேஷ், இந்த மெயின் மெமரி தான் வந்து ரேம் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் காமன். ஓகேங்களா? ஸோ இந்த த்ரெட் 2 என்ன பண்ணுதுன்னா, டைரெக்டாக வந்துட்டு ஓகே இப்படி வச்சுங்க. இப்போ த்ரெட் 1 வந்துட்டு ஒரு இதை வந்து அப்டேட் பண்ணிச்சு. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் வேல்யூ, ஏ ஈக்குவல் டு 10. ஆனால் மெயின் மெமரிலையும் கேஷிங்லேயும் ஸ்டில் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு 100 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ த்ரெட் 2 வந்து அக்சஸ் பண்ணுது இந்த ஏ ஈக்குவல் டு 100. ஸோ அது மேபி இப்போ இன்னொரு சிபியூன்னு வச்சுங்க. ஓகேங்களா? இப்படி வச்சுக்கலாம், அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். இது வந்து சிபியூ 1. ஓகேங்களா? சிபியூ 1 இது வந்து ஒரு ரெஜிஸ்டர். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், சாரி குழம்பியிருந்தா. ஓகேங்களா? ரெஜிஸ்டர். இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேஷிங் இருக்குது.
கேஷிங் இருக்குது. ஆனால் இந்த மெயின் ரேம் இருக்குல்ல, இட்ஸ் காமன் ஃபார் போத். ஓகேங்களா? ஸோ ஒரே டயக்ராம் படம், இது வந்து ஒரே இது. ஓகேங்களா? ஒரே இதுதான், காமன் ஃபார் போத். இப்போ இது வந்து CPU1, இது வந்து CPU2. CPU2. ஓகேங்களா? இது வந்து 1ன்னு வச்சுங்க. ஓகே. ஸோ CPU1ல் வந்துட்டு ஆக்சுவலி மெயின் மெமரியில் வந்துட்டு ஈக்குவல் டு 100 இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு த்ரெட்டு 1 என்ன பண்ணுதுன்னா, இதை ரீட் பண்ணி இதை ஒரு மாடிஃபை பண்ணுது ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? CPU2ல இன்னொரு த்ரெட் ரன் ஆகுது. இது வந்து த்ரெட் 2 ரன் ஆகுது. ஏவை வந்து ரீட் பண்ணுது. ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆக்சுவலி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இது வந்து சிங்க் ஆகும், கேஷிங். ஓகேங்களா? கேஷிங் வந்து சிங்க் ஆகும். ஒரு இப்போ நம்ம ரீட் பண்ணும்போது, அந்த த்ரெட் 2 வந்து ஏவை ரீட் பண்ணும்போது சிங்க் ஆகலை. ஓகேங்களா? அந்த சினாரியோவில் இங்கே வந்துட்டு எங்கேயும் ஈக்குவல் டு 100, ரெஜிஸ்டர்லேயுமே ஈக்குவல் டு 100 இருக்குது, இங்கேயும் 100 இருக்குது. அப்போ இந்த மாடிஃபை லேட்டஸ்ட் வேல்யூ வந்து த்ரெட் 2க்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது இட் வில் டேக் டைம். ஓகேங்களா? கேஷிங்கில் அப்டேட் ஆக, அப்புறம் இது சிங்க் ஆக டைம் ஆகும். உடனே வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இப்போ த்ரெட் 2 ஏவை ரீட் பண்ணிச்சுன்னா இந்த லேட்டஸ்டான வேல்யூ வந்து ரீட் பண்ணாது. ஸோ அது ஒரு பக்கு தானே ஆக்சுவலி. ஸோ அதுக்காக தான் வாலடைல்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். மேபி நீங்கள் கேள்விப்பட்டீங்க, வாலடைல். இப்போ இன்டிஜர் ஏ. ஓகேங்களா? இப்படின்னு நம்ம வாலடைல் கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா அது என்ன ஆகும்னா, இந்த ரெஜிஸ்டர்லேயோ இல்லை கேஷிங்லேயோ ரீட் பண்ணாது. டைரெக்டாக ரீடோ ரைட்டோ எல்லாமே ரேமில் தான் பண்ணும், மெயின் மெமரியில். அப்போ என்ன ஆகும்னா, த்ரெட் 1 வந்து இதை அக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிட்டா ஈக்குவல் டு 100 இருக்குது. மாடிஃபை பண்ணும்போது ஈக்குவல் டு 10 ஆயிரும். ஸோ வாலடைல் யூஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, வாலடைல் பற்றி வேணால் கொடுக்குறேன், பட் ஜஸ்ட் கிவ் இன்ட்ரோ. ஏன் வாலடைல் கீவேர்டு வந்துச்சுன்னா இதான் ரீசன். ஒரு த்ரெட் வந்து ஒரு ரேம்லேருந்து ஒரு வேல்யூவை ரீட் பண்ணி மாடிஃபை பண்ணோடனே உடனே வந்து இங்கே கேஷ்லேயோ ரேம்லேயோ அப்டேட் ஆகாது. ஸோ அடுத்த த்ரெட்டு அதே வேல்யூவை ரீட் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா தப்பாக வேல்யூ வரும். ஸோ வாலடைல் நம்ம யூஸ் பண்ணால் ஒரு வேரியபிள், அது என்ன ஆகும்னா ரெஜிஸ்டர்லேயோ கேஷ்லேயோ ரீட் பண்ணாது. எப்போதுமே அது ரீடோ மாடிஃபை எல்லாமே ரேமில் பண்ணும். அப்போ ஒரே இடத்துல பண்ணுறதுனால அந்த வேல்யூ வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இதுதான். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ டாஸ்கிங் மல்டி த்ரெட்டிங்னா என்னன்னு ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா? மல்டி டாஸ்கிங்னா என்னென்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் சொன்னேன்ல, ஸோ அதே மாதிரி 2 ப்ராசஸ் ரன்னிங் பேரலி கால்ட் மல்டி டாஸ்கிங். ஆனால் மல்டி டாஸ்கிங்கில் இப்போ 2 ப்ராசஸ் ரன் ஆகுது ஒரே நேரத்தில், அதுதான் மல்டி டாஸ்கிங். ஓகேங்களா? ஆனால் ரெண்டுக்குமே வந்துட்டு சம்மந்தமே கிடையாது. இது தனியாக ரன் ஆகும், அது தனியாக ரன் ஆகும். இதுதான் மல்டி டாஸ்கிங். மல்டி த்ரெட்டிங் என்னன்னா, ஒரு ப்ராசஸ் உள்ள நம்ம மல்டிபிள் த்ரெட் இருக்கும், ஆனால் எல்லாமே பேரலாக ரன் ஆகும். அதே மாதிரி அவங்க அந்த எல்லா த்ரெட்டும் என்ன பண்ணும், ரிசோர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கும், அந்த மெமரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் மல்டி டாஸ்கிங்னா என்னன்னா, இஃப் 2 ப்ராசஸ் ரன்னிங் பேரலி கால்டு மல்டி டாஸ்கிங். ஓகேங்களா? they don't share their resources. 2 ப்ராசஸ் வந்து தனித்தனியாக ரன் ஆகுது, மித்த பேரலாக ரன் ஆகுது, ஆனால் அது ரிசோர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்காது. ஆனால் மல்டி த்ரெட்டிங் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் உள்ள நிறைய த்ரெட்டிங் இருக்கும். ஒவ்வொரு ப்ராசஸ் உள்ளேயும் எல்லாமே பேரலாக ரன் ஆகும், ஆனால் ரிசோர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கும். இதுதான் மல்டி த்ரெட்டிங். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரெட் கிரியேஷன் அண்ட் இட்ஸ் லைஃப் சைக்கிளில் நம்ம பார்ப்போம். அது மாதிரி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகேங்களா? கன்கரன்சி, ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் இன்டெப்த்தாகவே நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்டரில் ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை டு ஓகேங்களா கிரியேட் பண்ண வீடியோ. தேங்க்யூ ஃபார்